இன்னைக்கு சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வளகாப்புக்கு ரெடி ஆகிட்டு கீழே வரவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட இன்றைக்கி வளகாப்பு நடக்க போகுது அப்படின்ட்டு வளகாப்பு பொண்ணுங்களும் இன்னும் தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷத்தோட கீழே வராங்க. தமிழ்ச்செல்வி என்னதான் வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே கூட உள்ளே ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. ஐயோ, நம்ம வயிற்றுல குழந்தை வேறு இல்லையே, துணி மூட்டையை வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணுறோமே, என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ரொம்ப பெரிய வருத்தத்தோட மனசில் இருந்தாலுமே கூட மற்றவங்க முன்னாடி அந்த கஷ்டத்தை காமிக்க முடியாது அப்படின்ட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரவும் நல்லபடியாக ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. அப்போ பார்க்க சேதுவும் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு, இந்த சேது நீ தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கணும், உன் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு நீயே வலையில் போட்டு விடு அப்படின்ட்டு அம்மாச்சி சொல்லவும் இதை கேட்ட சேது, அவ்வளோதானே அம்மாச்சி, கொண்டாங்க, நானே என் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டே, தமிழ்ச்செல்வி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வளையல் எடுத்து தமிழ்ச்செல்விக்கு போட்டு விடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலுமே கூட இப்படி ஒரு அப்பாவை போய் ஏமாத்துறோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடயே இருக்காங்க. இப்படி இருக்க எல்லா பேர்த்துக்குமே வலையெல்லாம் அவங்கவுங்க போட்டு விட்டுட்டு அந்த குடுகுடுப்புக்காரங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக பரிகாரத்தையும் முடிக்கிறாங்க. எல்லா பேர்த்துக்குமே வயிறார சாப்பாட்டையும் போட்டுட்டு இன்னும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லா பேர்த்துக்குமே நல்லபடியாக வளகாப்பும் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் புது புடவை, ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் ராஜாங்கம் கொடுக்குறாங்க. இப்போ சந்தோஷமாக நம்ம நினச்ச மாதிரியே நல்லபடியாக பரிகாரத்தையும் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம வீட்டு வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு ராஜாங்கம் சொல்லவும் அதுக்கு அம்மாச்சி சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா, நீ சொன்ன மாதிரியே நல்லபடியாக முடிச்சிட்டோம், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இப்போ நம்ம வீட்டு வாரிசுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, நல்லபடியாக நம்ம மகாராசம் பிறந்து வரட்டும் அப்படின்ட்டு அம்மாச்சி சொல்லவும் இதை கேட்ட சேது ரொம்ப கண்ணெலாம் கலங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்து ராஜாங்கம், ஏன்பா சேது ஒரு மாதிரி நிற்கிற அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னோட வாரிசுக்காண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ராஜாங்கம் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, ஓன் வாரிசு வேறு ஏன் வாரிசு வேறியா, ஓன் பிள்ளை எனக்கு பேரன்ப்பா, அது சொல்லப்போனால் ஏன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்தோடு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி, ஐயையோ எப்படியோ மறைச்சு இப்போ வளகாப்பே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படியோ பிரசவம் தான், அதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்ன தான் பண்ண போகிறேன், பத்தாததுக்கு என் புருஷன் வேறு என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, குழந்தை மேலே வெறியாக இருக்கார், புள்ள மட்டும் இல்லைன்னு சொன்னோம்னா அவ்வளோதான் எனக்கு கொன்னே போட்டுருவார் அப்படின்ட்டு காலையிலேருந்து நினச்சி ஒரே ப்ரெஷர் கூடி தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அந்த நேரத்தில் ஐயோ தமிழ் என்னாச்சு, தமிழ் என்னாச்சு அப்படின்ட்டு சேது கேட்கவும் தமிழ்ச்செல்வினால் அசைய கூட முடியல. அப்போ தண்ணி தொளிச்சிட்டு தமிழ்ச்செல்வி எந்திரிக்க வைக்கிறாங்க. சரி, என்னமோ ஆயிருக்கும் போல இருக்குது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவும் அப்போ செக் பண்ணுறாங்க. உண்மையாகவே தமிழ்ச்செல்வி இப்போ கன்சீவாக இருக்காங்க. இந்த செய்தி தமிழுக்கு தெரிஞ்ச உடனே என்னது கன்சீவாக இருக்கேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஆனாலுமே கூட இந்த விஷயத்தை சேதுக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு தெரியாமல் தமிழ்ச்செல்வி முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுக்கிட்ட கூப்பிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா தான் இருக்காங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தமிழ்ச்செல்வியை. இந்த விஷயத்தை தான் அம்மா கிட்டேயும் மோகனா கிட்டேயும் அப்படி சந்தோஷமாக தமிழ்ச்செல்வி சொல்லவும் ரொம்ப சந்தோஷம், இப்படி நல்லதுல இன்னொரு நல்லது நடந்திருக்கு தமிழ்ச்செல்வி, இதுக்கு மேலே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி அத்தை, இதெல்லாம் நடந்துருச்சு, பரவாயில்ல, இப்போது நான் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி சேதுக்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி தமிழ்ச்செல்வி, பயப்படாத, பிள்ளை இல்லாதப்பவே எப்படியும் சமாளிச்சிட்டோம், இப்போ உண்மையாகவே நீ கன்சீவாக வேறு இருக்குது, இப்போ உண்டாயிருக்க, அதை நம்ம எப்படியும் சமாளிச்சிடலாம் தான், பிரச்சனையே இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லத்தை கண்டிப்பாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு மோகனா சொல்லவும், ஆமாம் அத்தை சீக்கிரம் சொல்லுவோம், எதுக்குன்னா பத்தாததுக்கு இந்த ஈஸ்வரி அத்தை வேற என்னை ஒரே மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனிமேல் வரக்கூடிய எபிசோடை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதோட இந்த எபிசோட் முடிவடைகிறது.